இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்டான adverb. வினை உரிச்சொல்னு தமிழில் சொல்லுவாங்க adverb. இந்த adverbோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி மாடாது. ஏன் அப்படின்னா இந்த adverb ஆங்கில இலக்கணத்தோடையும் இலக்கியத்தோடையும் பிணைஞ்சிருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த வினை உரிச்சொல் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, பெயர் உரிச்சொல். இந்த அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறது, குவாலிஃபை பண்ணுறது, அதை மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது இந்த அட்வர்பை தான். அதே மாதிரி வேர்ப் வினைச்சொல்னு சொல்கிற ஆங்கிலத்தோட ஆதார சுருதி, அந்த முக்கியமான ஆதாரத்தையே டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அட்வர்பு தான். ஸோ அதேமாதிரி இன்னொரு அட்வர்ப் இருக்குன்னா அந்த அட்வர்பையும் வேறு இன்னொரு அட்வர்பை வச்சு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 3 லெவல்லையும் அட்ஜெக்டிவாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், இன்னொரு அட்வர்பாக இருக்கலாம், 3 லெவல்லையும் மாடிஃபிகேஷன் கொடுக்குற ஒரே வார்த்தை வந்து அட்வர்ப் தான். ஸோ அதோட முக்கியத்துவம் அப்படிப்பட்டது. இதை பற்றி ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 100 அட்வர்ப்ஸ் ஷார்ட்ஸாக பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதோட டீட்டெயில்டு வீடியோ தான் அது வெறும் ஷார்ட்ஸாக பண்ணியிருந்தோம். அதோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். கடைசி வரையில் நீங்கள் பாருங்கள், திருப்பி நீங்கள் பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து சிம்பிளி, SIMPLY. சிம்பிள்லேருந்து வருது பார்த்தீங்க, எளிமை. சிம்பிள்னா அட்ஜெக்டிவ், ஆனால் சிம்பிளி SIMPLYன்னு போட்டிங்கன்னா அட்வர்ப். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஐ சிம்பிளி டூ இட். நான் சும்மா அப்படியே பண்ணிவிடுவேன், ஜஸ்ட் லைக் தட் சும்மா பண்ணிவிடுவேன். ஐ சிம்பிளி டூ இட். அந்த டூ அப்படிங்கிற வினைச்சொல்லோட பண்பை குறிக்கிறதுனால சிம்பிளிங்கிறது எளிமையாக சும்மா வெறுமனே அப்படிங்கிறத ஐ சிம்பிளி டூ இட். அப்புறம் வந்து சிம்பிளி கிளிக். சிம்பிளி கிளிக் ஹியர் சொல்லுவாங்க. இங்கே ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள், சிம்பிளி வெறுமனே இங்கே கிளிக் பண்ணுங்கள், சும்மா இங்கே கிளிக் பண்ணுங்கம்பாங்க. சிம்பிளி கிளிக் ஹியர். ஸோ ஐ சிம்பிளி டூ இட், சிம்பிளி கிளிக் ஹியர். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, சிம்பிளி இக்னோர் தட். அவன் ஏதோ பேசிட்டு போகிறான், அவனை இக்னோர் பண்ணு, அவனை புறக்கணி. சிம்பிளி இக்னோர் இட், அதை புறக்கணிக்கவும். ஸோ சமரைஸ் பண்ணோம்னா சிம்பிளி இக்னோர் இட், ஐ சிம்பிளி டூ இட், சிம்பிளி கிளிக். சிம்பிளிங்கிறது அட்வர்பு, சிம்பிளி டூங்கிறது டூவை மாடிஃபை பண்ணுது. இக்னோர் சிம்பிளி அப்படின்னா இக்னோர் சிம்பிளி, ஆர் சிம்பிளி இக்னோர்னா இக்னோரை மாடிஃபை பண்ணுற சிம்பிளி. அகெயின் கிளிக் சிம்பிளி ஆர் சிம்பிளி கிளிக்னா இந்த கிளிக்கை மாடிஃபை பண்ணுற அட்வர்பு. எல்லாமே இந்த இடத்துல அட்வர்பாக தான் இந்த வார்த்தை பயன்படுது. நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து நியர்லி, NEARLY. நியர்லினா கிட்டத்தட்ட. இப்போ வந்து நம்ம நியர்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது ஒரு அட்ஜெக்டிவ். நியர்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. இது வந்து அந்த நெருக்கம்ல இது வந்து கிட்டத்தட்ட இருக்குது. இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் திங். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஐ ஹவ் ஒர்க்ட் இன் திஸ் கம்பெனி nearly for 5 years. I have worked in this company nearly for 5 years. 5 வருஷமாக இந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சுருக்கேன். 5 வருஷமாக இந்த கம்பெனியில் தோராயமாக 5 வருஷம், கிட்டத்தட்ட 4.5 வருஷம், 4.25 வருஷத்துலேருந்து 5.25 வருஷம் போகலாம். நியர்லி 5 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ஒர்க்டு இன் திஸ் கம்பெனி நியர்லி 5 இயர்ஸ். தோராயமாக கிட்டத்தட்ட ஏறத்தாழ 5 வருஷமாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள், ஷி ஹஸ் லிவ்டு இன் திஸ் சிட்டி ஃபார் 3 இயர்ஸ். அவள் 3 வருடங்களாக இந்த நகரத்தில் வசித்திருக்கிறாள். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 3 வருஷம் அவள் இந்த நகரத்தில் வாழ்ந்திருக்கிறாள். அகெயின் இதுதான் வந்து நியர்லி அப்படிங்கிறது. இப்போ பாருங்க இன்னொன்று, தே ஹாவ் பீன் அவேக் ஆல் நைட். நியர்லி ஆல் நைட். தே ஹாவ் பீன் அவேக் நியர்லி ஆல் நைட். அங்கே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவங்க வீட்டில் போயிட்டுருக்கு. எல்லாருமே முழு இரவும் அவங்க வந்து முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தே ஹாவ் பீன் அவேக், முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நியர்லி ஆல் நைட், ஆல்மோஸ்ட் ராத்திரி ஃபுல்லான்னு சொல்லுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட முழு ராத்திரியும் அவங்க வந்து முழிச்சுட்டு இருந்தாங்க. தே ஹாவ் பீன் அவேக் டில், தே ஹாவ் பீன் அவேக் நியர்லி ஆல் நைட். தே ஹாவ் பீன் அவேக் நியர்லி ஆல் நைட். ஏறத்தாழ கிட்டத்தட்ட முழு இரவுமே அவங்க முழிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நியர்லிங்கிறது ஏறத்தாழ. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து சூன், SOON. ரொம்ப முக்கியமானது, ஃபியூச்சரில் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சூன்னா விரைவில். The sun will rise soon. விரைவில் சூரியன் உதிக்கும். The sun will rise soon. ஸோ அது வந்து முக்கியமான ஒரு வார்த்தை. அது ஃபியூச்சரை வந்து ஒரு வந்து ஆப்டிமிஸ்டிக்காக ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கில் சொல்கிற ஒரு வாக்கியம் தான் அது. அதே மாதிரி ஐ ஹோப் யூ கெட் வெல் சூன். நீங்கள் விரைவில் குணமடைவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஐ ஹோப் நான் நம்புகிறேன்.
யூ கெட் வெல் சூன், நீங்கள் விரைவில் குணமடைவீர்கள் என்று நம்புகிறேன். ஸோ இந்த இடத்துல சூன் அப்படிங்கிறது விரைவில். ஸோ ஐ ஹோப் யூ கெட் வெல் சூன். ஸோ த சேம் வே த சன் வில் ரைஸ் சூன். இதில் மூணாவது உதாரணம் ஒன்று இருக்குது. அந்த வாக்கியம் வந்து ஐ வில் பி பேக் சூன், நான் விரைவில் திரும்பி வருவேன். ஐ வில் பி பேக் சூன், இதில் மெயின் வேர்பு வந்து பி தான். ஐ வில் பி பேக், நான் திரும்பி வருவேன். சூன் அந்த அட்வர்பையும் வேர்பையும் மாடிஃபை பண்ணுற சூன் தான் இங்கே அட்வர்பு. ஸோ சூன்னா விரைவில், ஐ வில் பி பேக் சூன் அப்படின்னா மூணாவது நான் திரும்பி வருவேன், விரைவில் திரும்பி வருவேன். இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணணுன்னாக்கா த சன் வில் ரைஸ் சூன், ஐ வில் பி பேக் சூன், the sun will rise soon and I will be back soon. அடுத்து நம்ம பார்க்க போகிற adverb வந்து certainly, CERTAINLY, CERTAINLY. certainlyனா உறுதியாக, நிச்சயமாக, கட்டாயமாக, உறுதியாக, நிச்சயமாக, கட்டாயமாக. இப்போ it is certainly possible, இது நிச்சயமாக சாத்தியம். it is certainly possible. ஸோ ஐ வில் certainly do it, நான் கட்டாயமாக செய்வேன். இப்போ பாருங்கள், do it அந்த டூவோட பண்பை குறிக்குது, அதை மாடிஃபை பண்ணுறதுனால இது வந்து adverb. We will certainly win the match, நாம் கட்டாயமாக, நிச்சயமாக இந்த மேட்சை ஜெயிப்போம். ஸோ இப்போ வந்து it is certainly possible, I will certainly do it, we will certainly win it. இப்போ எல்லா மூணு வாக்கியத்துலேயும் இந்த வேர்பை மாடிஃபை பண்ணுறது certainly. இந்த மூணுமே இந்த certainlyங்கிற வார்த்தையை அட்வர்பாக பயன்படுத்துது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து குயிக்லி, ரொம்ப சுலபமானது தான் ஆனால் முக்கியமானது. QUICKLY, குயிக்லி. குயிக்லினா விரைவாக, துரிதமாக. குயிக்லி கோ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, அந்த சீக்கிரம் தான் இது. குயிக்லி கோ, குயிக்லி ஃபினிஷ், சீக்கிரமாக முடி. இங்கே பாருங்கள், அந்த கோவை அங்கே மாடிஃபை பண்ணிச்சு, இங்கே ஃபினிஷை மாடிஃபை பண்ணுது. ஸோ குயிக்லி ரீச், சீக்கிரமாக அடை, சீக்கிரமாக போய் சேரு. ஸோ ரீச் அங்கே மாடிஃபை பண்ணுது. ஸோ சம்மரைஸ் பண்ணணுன்னா குயிக்லி கோ, சீக்கிரமாக போ. குயிக்லி ரீச், சீக்கிரமாக கொண்டு போய் சேரு. குயிக்லி ஃபினிஷ், சீக்கிரமாக முடி. ஸோ குயிக்லிங்கிறது தான் இங்கே அட்வர்ப். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து நாட், NOT. அபரிமிதமாக பயன்படுத்துகிறோம், அடிக்கடி பயன்படுத்துவோம். உங்களுக்கே தெரியும், இல்லை அப்படின்னு அர்த்தம். நாட்னா இல்லைன்னு அர்த்தம். இப்போ பார்க்கலாம், he did not come, அவன் வரவில்லை. இப்போ he came அப்படின்னா அவன் வர்றான், அவன் வந்தான், அவன் he cameன்னு. இந்த கேமை பிரித்தோம்னா did plus come, அது நாட்டை போட்டுட்டிங்கன்னா he did not come, அவன் வரவில்லை. they will not go, அவர்கள் போகவில்லை. பாருங்கள், அவங்க போக மாட்டாங்க. they will goனா அவங்க போவாங்க, they will not goனா அவங்க போக மாட்டாங்க. அந்த கோங்கிற வேர்பை வினை சொல்ல மாடிஃபை பண்ணுறதுனால they will not go அப்படின்னா அவர்கள் போக மாட்டார்கள். ஸோ இப்போ she does not eat meat அப்படின்னா அவள் மாமிசம் சாப்பிடுவதில்லை. she does not eat meat. அப்போ வந்து சம்மரைஸ் பண்ணலாமா? he did not come, அவன் வரவில்லை. they will not go, அவர்கள் போகவில்லை. she does not eat meat, அவள் மாமிசம் சாப்பிடுவதில்லை. ஸோ இந்த ஈட்டை இங்கே மாடிஃபை பண்ணுது ஒரு இடத்துல. ஸோ கோவை ஒரு இடத்துல மாடிஃபை பண்ணுது, கம்மை மாடிஃபை பண்ணுது. ஸோ இந்த நாட்டுங்கிறது மிக முக்கியமான ஒரு அட்வர்ப், வினை உரிச்சொல். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ரீசன்ட்லி, RECENTLY. RECENTLYனா சமீப காலமாக, சமீப காலமாக, ரீசன்ட்லி. இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கலாம், இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கலாம். பொதுவாக அந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பயன்படும். இருந்தாலும் நம்ம வழக்கமாக ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் பார்க்குற சில வாக்கியங்களை பார்க்கலாம். ஐ ஹாவ் விசிட்டட் ஹிம் ரீசன்ட்லி, நான் அவனை போய் பார்த்தேன். சமீப காலத்தில் அவனோட இடத்துல போய் நான் விசிட் பண்ணி அவனை போய் பார்த்தேன். ஐ ஹாவ் விசிட்டட் ஹிம் ரீசன்ட்லி அப்படின்னா சமீபத்தில், இப்போ தான் ரீசெண்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ரீசெண்டாக அவனை போய் பார்த்தேன். ஐ ஹாவ் விசிட்டட் ஹிம் ரீசன்ட்லி. அதேமாரி ஐ ஹாவ் நாட் சீன் ஹர் ரீசன்ட்லி. ஐ ஹாவ் நாட் சீன் ஹர் ரீசன்ட்லி, அவளை நான் சமீப காலத்தில் பார்க்கவே இல்லையே, அவளை நான் சமீப காலத்தில் பார்க்கவே இல்லையே. ஐ ஹாவ் நாட் சீன் ஹர் ரீசன்ட்லி. ஸோ ஐ ஹவ் நாட் விசிட்டட் ஹர் ரீசன்ட்லி, ஐ ஹவ் நாட் சீன் ஹர் ரீசன்ட்லி. அப்புறம் ஐ ஹேட் வாட்ச்டு த மூவி விக்ரம் ரீசன்ட்லி. நீங்கள் ஹேவ் வாட்ச்டும் போடலாம், இங்கே ஹேட் வாட்ச்டும் போடலாம். நான் பார்த்துருந்தேன், நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு போடலாம். ஐ ஹவ் வாட்ச்டு த மூவி விக்ரம் ரீசன்ட்லி. ஸோ ஐ ஹவ் வாட்ச்ட் recently, I have not seen her recently, I have visited him recently. recently na சமீப காலம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான அடிக்கடி பயன்படுத்துகிற அட்வர்ப் வந்து பிஃபோர், பிஇஎஃப்ஓ ஆர்இ. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் பிஃபோர்னா முன்னாள்னு. இதில் என்ன அப்படின்னா பிஃபோர் வந்து ப்ரிப்போசிஷனாகவும் வரும், அதே சமயத்தில் அட்வர்பாகவும் வரும். பட் இந்த வீடியோவில் நம்ம அட்வர்பாக பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ரக்சர் முக்கியம். நீங்கள் வந்து ஒரு வாக்கியத்தில் முடிகிறப்ப மேக்ஸிமம் வந்து அட்வர்பில் முடியும், ஆனால் ப்ரிப்போசிஷனில் முடியாது. அதனால் டெக்னிக்கலாக அந்த விஷயம் தெரியணும். அதுக்கு பதில் ப்ராக்டிக்கலாக 2 சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம், அது உங்களை கிளியர் பண்ணும். பிஃபோர், யூ ஷுட் ஹேவ் டோல்ட் மீ பிஃபோர். நீ என்னிடம் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நீ என்னிடம் முன்னாடியே சொல்லியிருக்கணும். அந்த முன்னாடி தான் இது சொல்லியிருக்கணும். எப்படிப்பட்டு சொல்லியிருக்கணும்? முன்னாடியே சொல்லியிருக்கணும். அந்த சொல்லியிருக்கணுங்கிற வேர்பை, டோல்டுங்கிற வேர்பை மாடிஃபை பண்ணுறதுனால தான் இது அட்வர்பாக இருக்குது. யூ ஷுட் ஹேவ் டோல்ட் மீ பிஃபோர், என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஸோ வி காட் ஹோம் பிஃபோர் த ரெயின். வி காட் ஹோம் பிஃபோர் த ரெயின் கேம் ஆர் பிஃபோர் த ரெயின். ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். இன்னும் பாருங்கள், இன்னொரு நடைமுறையில் சொல்கிறது, ஐ ஹவ் மெட் ஹிம் பிஃபோர். நான் அவனை முன்னாடி சந்திச்சிருக்கேன். ஐ ஹவ் மெட் ஹிம் பிஃபோர். ஐ ஹாவ் மெட் ஹிம் பிஃபோர். பாருங்கள், பிஃபோரில் முடியுது. ஐ ஹவ் மெட் ஹிம் பிஃபோர். பிஃபோர்னால் முடியறது. ஸோ ஐ ஹவ் மெட் ஹிம் பிஃபோர் சம்மரைஸ் பண்ணால் ஐ ஹவ் மெட் ஹிம் பிஃபோர், நான் முன்னாடியே அவனை பார்த்துருக்கேன். யூ ஷுட் ஹவ் டோல்ட் மீ பிஃபோர், என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஸோ வி காட் ஹோம் பிஃபோர் த ரெயின். ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பிஃபோர்னா முன்னாள், இது அட்வர்ப். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து யூஸ்வலி, USUALLY. USUALLY. யூஸ்வலினா வழக்கமாக, வழக்கமாக, வழக்கமாக. ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஐ யூஸ்வலி ஈட் வெஜிடேரியன் ஃபுட். நான் சைவ உணவை வழக்கமாக சாப்பிடுகிறேன். ஐ யூஸ்வலி ஈட் வெஜிடேரியன் ஃபுட். அப்புறம் பாருங்க, ஹீ யூஸ்வலி வாக்ஸ். He usually go for walks. He usually goes for walk. வழக்கமாக அவன் இல்லது அவர் வழக்கமாக நடைபயணம் மேற்கொள்கிறார். ஸோ டெய்லி நடைபயணம் மேற்கொள்வது தான் யூஸ்வலி. ஸோ யூஸ்வலி கோஸ் ஃபார் வாக். தே யூஸ்வலி ப்ளே. தே யூஸ்வலி ப்ளே ஃபுட்பால் ஆன் சண்டேஸ். சண்டேஸில் அவர்கள் வழக்கமாக ஃபுட்பால் விளையாடுகிறார்கள். சம்மரைஸ் பண்ணோம்னா, ஸோ யூஸ்வலி ப்ளே ஃபுட்பால், usually goes for walk and usually eat vegetarian food. usually-னா வழக்கமாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து thus. THUS. thusனா இவ்வாறாக, இவ்வகையாக, இவ்வாறாகங்கிறது தான் கரெக்டான வார்த்தை, thus. ஸோ இப்போ பாருங்க, ஐ வாஸ் thirsty. எனக்கு ரொம்ப தாகம் இருந்தது. thus ஐ ஃபெல்ட் வீக். அதனால் நான் பலகீனமாக உணர்ந்தேன். ஏன்னா நான் வந்து பசியாக இருந்தேன், இல்லை நான் வந்து தாகமாக இருந்தேன். ஸோ ஐ வாஸ் thirsty ஆர் ஐ வாஸ் ஹங்க்ரி இப்படி சொல்லலாம். thus ஐ ஃபெல்ட், நான் வந்து வீக்காக உணர்ந்தேன், நான் பலகீனமாக உணர்ந்தேன். thus ஐ வில் பி ஏபிள் டு ஃபிக்ஸ் த கார். இவ்வாறாக, இதுதான் ப்ரொசீஜரு. thus இவ்வகையாக ஐ வில் பி ஏபிள் டு ஃபிக்ஸ் த கார். இந்த காரை என்னால் சரி செய்ய முடியும். சம்மரைஸ் பண்ணால், thus ஐ வில் பி ஏபிள் டு ஃபிக்ஸ் த கார். ஐ வாஸ் ஹங்க்ரி, thus ஐ ஃபெல்ட் வீக். சேம் வே, ஐ வாஸ் thirsty, thus ஐ ஃபெல்ட் வீக். ஸோ இதுதான் தஸ்ங்கிறது இவ்வாறாக ஒரு முக்கியமான அட்வர்ப் thus அப்படிங்கிறது. நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய அட்வர்ப் பார்த்துருக்கீங்க. இன்னும் அதிகமாக அட்வர்ப் இருக்குது. அடுத்த பார்ட்டில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் அட்வர்ப்ஸை நீங்கள் பார்க்கலாம்.